எவ்வளவு பெரிய சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கு இந்த திருவாதிரை அன்னைக்கு. நமக்கு இத்தினோண்டு கல்யாண நாளை எவ்வளவு பெருசா செலிப்ரேட் பண்றோம், ஆமாவா இல்லைங்களா? இன்னைக்கு எங்க வெட்டிங்லாம், இன்னைக்கு எங்க வெட்டிங் அனிவர்சரிலாம், இன்னைக்கு எங்க வெட்டிங் அனிவர்சரி, யாரு போட்டாலும் எங்க வெட்டிங் அனிவர்சரிலாம் நல்லா பண்ண போறீங்க. இன்னைக்கு வெளியே போய் அப்படியே ஒரு சீ கூட்டுல உட்கார்ந்து ஒரு சாப்பு பண்ண போறோம் அப்படின்னு எத்தனை நாள் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் டுடே இஸ் மை பர்த்டே, இன்னும் மை பர்த்டேலாம் மை பர்த்டேலாம் மை பர்த்டேலாம் இதேதான் பர்த்டேலாம். உலகத்துல ஒண்ணுமே சாதிக்காத நமக்கு ஒரு பர்த்டே இவ்வளவு பெருசா இருக்குது. உலகத்துல இவ்வளோ அருள் நிகழ்ச்சி நடைபெற்ற திருவாதிரை நாள் சைவர்களுக்கு பெருநாளா இல்லைங்களா? பெருநாள் தான். எங்க பையனோட பர்த்டேங்கன்னு அம்மாவுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. உலகத்தில் இருக்கின்ற சைவர்களுடைய குழந்தை ஞான சம்பந்தர் பிறந்த நாள் இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த திருவாதிரையை சைவர்கள் பெரிதாக கொண்டாடுகின்றார்கள். அது ஒன்று. அடுத்து திருவாதிரைக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், தில்லை சிதம்பரத்திலே இருக்கின்ற நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை தான் திருமஞ்சனம் அபிஷேகம். அதுல ஒன்று அதிகாலையில் திருவாதிரை அன்று நடத்தப்பெறுகின்ற இந்த திருநீராட்டு. ஆயிரங்கால் மண்டபத்திலே பெருமானை கொண்டு போய் வைத்து பல மணி நேரம் திருமஞ்சனம் நடக்கும். 1.5 மணி நேரம் பாலா ஊத்திட்டு இருப்பாங்க. அடுத்து 1 வருஷத்துக்கு நம்ம பால் திருமஞ்சனம் பார்க்கவே தேவையில்லை. கண்ணை திறந்தா பால் திருமஞ்சனமா தெரியும். அப்புறம் பூவா திருமஞ்சனம் நடக்கும். கூட கூடையா பூ கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. 45 நிமிடத்துக்கு 45 நிமிடத்துக்கு கூடையா பூ கொட்டினா எவ்வளவு பூ கொட்டணும்? நிறைய கொட்டணும். பையன் ரொம்ப தெளிவா இருக்க. அப்புறம் தங்க காசா கொட்டுவாங்க. ஒரு காசு நம்ம பக்கம் உருண்டு வந்தாதா அப்படின்னு உட்காந்துக்க வேண்டியதான் இல்லைங்களா? போன முறை பார்த்தீங்கன்னா நவரத்தின கற்களா கொட்டினாரு. யாரோ ஒரு பெரிய வியாபாரி சாமி நவரத்தின கற்களால் அபிஷேகம் பண்ணு. அதை பார்க்க, அதாவது எதற்கு இறைவனுடைய திருநீராட்டை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனை உள்ளத்திலே வைத்து பணிபுரிய வேண்டும் என்று திருமூலர் சொல்றார். இறைவனை உள்ளத்துல வச்சு என்ன செய்யணுமா? பணி புரிய வேண்டும். பணி புரியுதுன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை உள்ளத்துல வச்சு கோயிலுக்குள்ள உள்ளத்துல இருக்கிற மாதிரி வச்சு அவன் கோயிலை சுத்தம் செய்வது போலவும், அவன் கோயிலுக்கு விளக்கேற்றுறது போலவும், உள்ளத்திலே அவனுக்கு தூப தீபங்கள் காட்டுவது போலவும், அவனுக்கு அபிஷேகம் செய்வது போலவும், திருமஞ்சனம் செய்வது போலவும், அவனுக்கு திரு அமுது படைப்பது போலவும், அவனுக்கு தீபங்களை காட்டுவது போலவும், அவனை நின்று வழிபடுவது போலவும் உள்ளத்திலே இடம்பெறுமா? அதற்கு என்ன செய்யணும்? நாம பார்க்கணும் தான் வெளியே. அதை பார்க்காம எப்படி கற்பனை பண்ண முடியும் நம்மால? அதற்கு இறைவனை மணிக்கணக்காக திருமஞ்சனம் செய்வதை நாம் பார்க்க வேண்டும். அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம 2 கண்கள் தான் கேமரா. நாம் 2 கண்களால் அவற்றை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து உள்ளத்துக்குள்ளே வாங்கி கண்களை மூடினால் அங்கு இடம் பெற்றது உள்ளே இடம் பெற வேண்டும் திருமூலர் சொல்றார். அதுதான் அகத்தவம். அதற்காக நம்மவர்கள் என்ன செய்தார்கள்? நீண்ட நேரம் திருமஞ்சனம் செய்தார்கள். வருடத்துல 6 முறை தான். அந்த திருமஞ்சனம் முடிந்த பிறகு ராஜ தரிசனம்னு பெருமானை பெரிய முழு அலங்காரத்தோடு பண்ணி சிதம்பரத்தில் செய்வார். பண்ணி பல்லக்கிலே வைத்து கொண்டு வருவார். அந்த காட்சியை காண்பதற்கு தான் ஒரு திருநடன காட்சி இடம்பெறும். அதை பார்ப்பதற்கு தான் கண்கள் போதாது என்று சொல்லுவார். தரிசனாச்சா தரிசனமாச்சா தரிசனமாச்சான்னு கேட்டுக்கிட்டே போவான். அப்ப இறைவனுக்கு திருமஞ்சனமாகி அதை கண்டு வழிபடுகின்ற ஒரு பெரு நாள் இந்த ஆதிரை திருநாள்.